இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் பேஜ் நம்பர் 16ல் இருக்கிற ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும், ரெசிப்ரோக்கல்ங்கிற கான்செப்ட் தெரியணும். ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா, இப்போ 5/6 இதோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா 6/5. அப்படியே நியூமினேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமினேட்டராகவும் எழுதணும். இப்போது 5 அப்படின்னு சொன்னால் என்னென்னா 1/5. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சம் -7/3/5 கொடுத்துருக்காங்க. அப்போ -7/3 டிவைடட் பை 5. அப்போது என்ன பண்ணோம், இந்த டிவிஷன் வராது. ஏன்னா இது ஃப்ராக்ஷன் வரும்போது நமக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 7/3 இன்டூ ரைட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5. 5ஓட ரெசிப்ரோக்கல் என்னது 1/5. எப்படி 1/5னா 5 என்ன பண்ணிங்க, கீழே 1 போட்டுங்க. ஏன்னா எந்த ஒரு நம்பருமே ஹோல் நம்பரை டிவைட் பை 1 போட்டோன்னா அதே நம்பர் தான் வரும். அதனால் எப்போ ஒரு ஹோல் நம்பரோ நேச்சுரல் நம்பரோ இன்டீஜரோ எது வந்தாலும் கீழே 1 போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக மாறிடும். அப்போ 5/1 என்ன ஆகிடும், 1/5. இப்போது -7/3 இன்ட்டு 1/5. இப்போ இது எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். -7 × 1 -7 by 5 3s are 15. அப்போது -7/3 5ஆல் டிவைட் பண்ணும்போது -7/15. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்க்கான ஆன்சர் இந்த 5 அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகிடும், இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ அந்த மைனஸ் நியூமரேட்டர்லேயே இருக்கட்டும். -3/7. இப்போ அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள், திஸ் இன்ட்டு திஸ். அப்போ -15/7. இப்போ தேர்ட் சம் -7/3 டிவைட் பை என்னாகும், இன்ட்டுவாக மாற்றும்போது ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 6/35. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள். 7ஐயும் 35 டிவைட் பண்ணலாம். 7 1s are 7, 7 5s are 35. இப்போ இங்கே 6ம் 3யும் பண்ணலாம். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ இப்போ வேறு எதுவும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ், minus into plus minus 2 1s are 2 by 1 5s are 5. Thank you.